ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டிரைவர் சிரஞ்சீவி. ஒரு முக்கியமான அப்டேட்டு. நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, இந்த ஓலா ஊபர் ஏன் ஓட்டக்கூடாது ஜி, ஓலா ஊபர் ஏன் ஓட்டினா நல்லா சம்பாதிக்கலாமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் அவங்களுக்கு ஒரு கருத்து. ஓலா ஊபர்ல என்ன ஓட்டி என்ன கீக்க போறீங்க நான் கேட்குறேன். எவ்வளோ அமௌண்ட் போடுறான்? பீக் ஹவர் ஒரு டைமில் போடுறான், பீக் ஹவரில் ஒரு ரேட்டு போடுறான், மத்தியானம் நான் பீக் ஹவரில் ஒரு பிக்கப் ரேட்டு போடுறான், பிக்கப் டல்லானாலும் ஒரு பிக்கப் ரேட் போடுறான், ஃபிக்ஸடாக ஒரு ரேட்டு போடுறானா? பீக்கோ டைம்ல இருந்தாலும் பீக்கோ டைம்ல ஒரு ரேட்டு போடுறான். இந்த இந்த டைம்லயும் நார்மல் டைம்லயும் ஒரு ரேட்டு போடுறான். நார்மலா பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல இருந்து ஏர்போர்ட் போறதுக்கு எவ்வளவு போடுவாங்க? ராபிடோல, ஓலால, ஊபர்ல, ஃபாஸ்டாக்ல. சரிங்களா? ஓலால ஒரு ரேட்டு போடுறான், ஃபாஸ்டாக்ல ஒரு ரேட்டு போடுறான், ஊபர்ல ஒரு ரேட்டு போடுறான், நம்பர்3ல ஒரு ரேட்டு போடுறான். ஏன் அது எல்லாத்துலயும் ஒரே ரேட்டா ஃபிட் பண்ணுங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க போட்டீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இதை கார்பரேட் காரனுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. நன்றி.